கூடலூரில் தொடர் கனமழை காரணமாக மலைப்பாதை சாலை ஓரங்களில் புதிதாக சிறிய அருவிகள் உருவாகி அவற்றில் தண்ணீர் கொட்டி வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள சிறிய நீரோடைகள் மற்றும் ஆறுகளிலும் நீர்வரத்து அதிகமானது. இந்நிலையில் கூடலூரிலிருந்து பந்தலூர் செல்லும் மலைப்பாதைகளில் நீர்மட்டம் என்ற இடத்தில் சாலை ஓரங்களில் புதிய சிற்றருவிகள் தோன்றி அதிலிருந்து தண்ணீர் கொட்டி வருகிறது. ஆங்காங்கே புதிதாக உருவாகியுள்ள அருவிகளில் தண்ணீர் வழிந்தோடும் ரம்மியமான காட்சியை அந்த வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் ரசித்து புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பார்சன்ஸ் வேலி மற்றும் அப்பர் பவானியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. எமரால்டு மற்றும் சேரங்கோட்டில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதனிடையே கோவை மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு கவியருவியில் 3வது நாளாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு கவியருவிக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாவட்டம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களை விட இன்று நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியில் தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் கொட்டுகிறது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் நீர்வரத்து சீரான பின்பு குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர் நீர்வரத்து காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தென்காசி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இன்றும் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது மழை பெய்து வருவதால் அருவிகளுக்கு மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ஆதி அண்ணாமலையார் கோயிலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற இருப்பதை அடுத்து அதற்கான திருப்பணிகள் பூர்வாங்க பூஜையுடன் தொடங்கியுள்ளது. கிரிவல பாதையில் அடி அண்ணாமலையில் உள்ள ஆதி அண்ணாமலையார் கோயிலில் கடந்த 2012ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு நடத்தப்பட உள்ளது. இதற்காக உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 2 கால வேள்வி நடத்தி பூர்வாங்க பணிகள் தொடங்கியுள்ளன. பதினோரு கோபுர வடிவங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருப்பணிகளை விரைந்து முடித்து அடுத்த மாதம் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார். கடந்த 13ஆம் தேதி முதற்கட்ட சந்திப்பு நடைபெற்றது. அன்று சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்தார். இதையடுத்து இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 12 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை மு.க. ஸ்டாலின் நேரில் சந்திக்க உள்ளார். இன்று 2ஆம் கட்டமாக பரமத்தி வேலூர், கவுண்டம்பாளையம், பரமக்குடி ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, தேர்தலுக்கு தயாராவது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது.
கடந்த சில நாட்களாக ராக்கெட் வேகத்தில் விலை உயர்ந்து வந்த தங்கம் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் குறைந்துள்ளது. வார தொடக்க நாளான நேற்று தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் 9305 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 74,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. கிராமுக்கு 105 ரூபாய் குறைந்து 1 கிராம் 9200 ரூபாய்க்கும் சவரனுக்கு 840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை தொடர்ந்து 4வது நாளாக 120 ரூபாய் நீடிக்கிறது. திருச்செந்தூர் நகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி சார்பில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை பலமுறை குறைக்க வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வியாபாரிகள் தெரிவித்தனர். நகராட்சியினுடைய சொத்து வரியை வீட்டினுடைய சொத்து வரியை கூடுற காரணத்துக்காக 4 வருட காலமாக போராடி 4 வருடமாக பேசி சொத்து வரியா அதிக அளவு கிட்டத்தட்ட 20, 30, 40 மடங்கு கூட்டியிருக்காங்க. திருச்செந்தூர்ல வணிக சங்கங்கள் இருக்கிற வணிக சங்கங்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இன்னைக்கு திருச்செந்தூர் முழுதும் நகரம் முழுதும் கிட்டத்தட்ட ஒரு 2000 கடைகளை அடைத்து நாங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணுதோம். இது ஒரு 3வது கட்ட போராட்டம். வியாபாரிகளின் கடையடைப்பு போராட்டத்தால் திருச்செந்தூர் பேருந்து நிலையம், சன்னதி தெரு, பந்தல் மண்டபம், தினசரி காய்கறி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஒரே நேரத்தில் 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சென்னை மெரினா காமராஜர் சாலை 6 வழி சாலையாக மாற்ற சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதன்படி காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் 2.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. தற்போது 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 23 மீட்டர் அகலத்துடன் 4 வழி சாலையாக உள்ளதை கூடுதலாக 6 மீட்டர் அகலப்படுத்தி 29 மீட்டர் அகலத்துடன் 6 வழி சாலையாக மாற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாலை விரிவாக்க பணி காரணமாக உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள 9 சிலைகளும் இடமாற்றம் செய்ய இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக காமராஜர் சாலை மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலை சந்திப்பில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் உழைப்பாளர் சிலை முதல் மெட்ரோ பணி நடைபெறும் பகுதி வரை சாலை அகலப்படுத்தும் பணிகள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அரசு அனுமதி பெற்றவுடன் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 4,52,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. விடுமுறை தினங்களில் திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அன்றைய தினங்களில் உண்டியல் காணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 91,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளார்கள். அவர்களில் 35,000 பேர் தலைமுடி காணிக்கை அளித்துள்ளதாகவும் அன்றைய தினம் மட்டுமே 4,52,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளதாகவும் தேவஸ்தான அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பார்சன்ஸ் வேலி மற்றும் அப்பர் பவானியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. எமரால்டு மற்றும் சேரங்கோட்டில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதனிடையே கோவை மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கீழடி விவகாரத்தில் திருத்தப்பட வேண்டியது அறிக்கைகள் அல்ல, சிலரது உள்ளங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் தள பதிவில் எத்தனை தடைகள் நம் தமிழினத்திற்கு என்றும் அத்தனையையும் ஆயிரம் ஆண்டுகளாக எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு நம் இனத்தின் தொன்மையை நிறுவி வருகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருந்தும் ஏற்க மறுக்கின்றன சில மனங்கள், திருந்த வேண்டியது அறிக்கைகள் அல்ல, சில உள்ளங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளை மதுரை வீரகனூரில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கூடி ஒன்றிய அரசுக்கு நமது தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் அவர்களை திருத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கனமழையை அடுத்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட், அவலாஞ்சி, ஷூட்டிங் மட்டம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை நீடிக்கிறது. ஆனால் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பைக்காரா படகு இல்லம், உதகை படகு இல்லம் ஆகியவை வழக்கம் போல் செயல்பட்டு வருகின்றன. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நிறைய ஸ்பாட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பைக்காரா ஓப்பனில் இருந்துச்சு. நாங்கள் வந்திருந்தோம் இங்கே. இப்போ ஸ்பீட் போட் ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பீட் போட் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோட்டார் படகு, ஸ்பீட் போட், ஸ்கூட்டி போட் போன்றவற்றில் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்தனர். 17 கோடி ரூபாய் மோசடி புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜாவை சென்னை விமான நிலையத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் அதிமுக வார்டு கவுன்சிலராக பதவி வகித்து வரும் ராஜா தனது ஓமினா ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் நிறுவனத்தின் 16% பங்குகளை தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக ராஜாவின் சகோதரி புகார் அளித்திருந்தார். தனது கணவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தின் பத்திரங்களை அடமானம் வைத்த ராஜா அதன் மூலம் 11 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று அதனை தனது மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றிக் கொண்டதாக ராஜாவின் சகோதரி அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்குவாரியில் முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் தருவதாக கூறி 300 சவரன் நகையை பெற்று அதனை அடமானம் வைத்து ராஜா அவரது பெயரில் 40 ஏக்கர் இடத்தை வாங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மலேசியா தப்ப முயன்ற ராஜாவை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய நெதர்லாந்தை பிறப்பிடமாக கொண்ட லில்லியம் மலர்கள் பூத்துள்ளன. வழக்கமாக மே மாதங்களில் பூக்கக்கூடிய இவ்வகை மலர்கள் இந்த ஆண்டு 1 மாதம் தாமதமாக பூக்கத் தொடங்கியுள்ளன. 3 வகைகளில் பூக்கத் தொடங்கியுள்ள இந்த வகை மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. இந்த பூவோட தன்மை என்னென்னா, பூ பூத்துச்சுன்னா பூத்ததுலேருந்து ஒரு 15 நாள் தான் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூ முடிஞ்சிடும். இது இயர்லி ஒன்ஸ் தான் ப்ளூம் ஆகும். ஒரு பல்ப்லேருந்து 1லேருந்து 5 பூ பூக்கும். இதுபோன்ற வெளிநாட்டு மலர்கள் ரோஸ் கார்டனில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகா மாநிலம் கபினி புலிகள் காப்பகத்தில் புலி ஒன்று கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கபினி வனப்பகுதிக்குள் செல்லும் பழைய மைசூர் கேரளா சாலையில் நேற்று வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் அங்கிருந்த ஒரு பாலத்தின் மேல் பெரிய புலி ஒன்று அமர்ந்திருந்ததை பார்த்து அச்சமடைந்தனர். பொம்மை புலி போல் அசைவின்றி அமர்ந்திருந்ததை வியப்புடன் பார்த்த அவர்கள் பின்னர் அதனை கடந்து மறுபுறம் சென்று பார்த்தனர். அப்போது பாலத்தின் மேல் இருந்து கீழே கம்பீரமாக இறங்கிய புலி பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் சுற்றி வரும் ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிதற்காடு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானை முதியவர் ஒருவரை தாக்கி கொன்றது. இதையடுத்து யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் கிராமத்தை சுற்றி அகழிகள் அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டதால் முதுமலையில் இருந்து ஜம்போ சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. காலை முதல் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி தொடங்கும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த விஜய் என்ற மாணவி கேட் நுழைவுத் தேர்வு எழுதி IITயில் முதுகலை பொறியியல் படிக்க தேர்வாகியுள்ளார். விஜயின் பெற்றோரான நீலிவனத்தான் அமிர்தவல்லி இருவரும் ஆடு மேய்க்கும் வேலை பார்த்து வருகின்றனர்.
குடும்பச் சூழலை புரிந்து கொண்ட விஜி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் 600க்கு 551 மதிப்பெண்கள் பெற்றார். பின்னர் 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொட்டியத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் விஜிக்கு இடம் கிடைத்தது. அங்கு பொறியியல் படித்து வந்த மாணவி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மூலம் கேட் தேர்விற்கு தயாராகி வந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் 105வது இடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் கரக்பூர் IITயில் பயில விஜிக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்தது. ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம். இப்போ தான் கரண்டே 1 வருஷத்துக்கு முன்னாடி இழுத்தோம். இப்போ அங்கேயும் போய் 105வது இடத்த பிடித்து இன்றைக்கி கராப்பூரில் சீட்டு கிடச்சிருக்கு. எல்லாம் நல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க எல்லா பேரும். இப்போ எனக்கு அடிப்படை வசதி பார்த்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும். எனக்கு IITயில் படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸ் மினிமம் 1 lakh ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கட்டி படிக்க வீட்டில் வசதி இல்லை. கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் மாசடைந்து பச்சை நிறத்தில் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அணையின் நீர்த்தேக்க பகுதிகளான பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர், கூனாண்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. காவிரி கரையோர மக்கள் அணை நீரை குடிநீராக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் கொடுக்க அஞ்சுகின்றனர். தண்ணி ரொம்ப இதாக பச்சையாக இருக்கிறதுனால தண்ணி சாப்பாடு செய்யறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுக்குமே இது பயன்பட முடியலை. கர்நாடக பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட கழிவு நீரே இதற்கு காரணம் என கூறும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கட்டுமான பணியிட விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்கள் பணியிடத்தில் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு வந்தது. இந்த தொகை 8 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் CV கணேசன் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு நிவாரணத் தொகையை உயர்த்தி அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் BR பாண்டியன் தாக்கல் செய்த மனுவில் 2023இல் தமிழ்நாடு அரசு அமல்படுத்திய நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என எப்படி கூறுகிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது அரசின் கொள்கை முடிவுடன் தொடர்புடையது என கூறிய நீதிபதிகள் பாதிக்கப்பட்டால் குறிப்பிட்ட சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். இந்தியாவில் செப்டம்பர் 30 முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான முழு அட்டவணையை ICC வெளியிட்டுள்ளது. இதில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி இலங்கையில் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 8 அணிகள் ரவுண்ட் ராபின் லீக் அடிப்படையில் மோத உள்ளன. இதில் பாகிஸ்தான் கலந்து கொள்ளும் போட்டிகள் மட்டும் இலங்கையில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் இலங்கையை இந்திய அணி எதிர்கொள்கிறது. இந்த ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி அரங்கில் நடைபெறுகிறது. தொடர்ந்து 26ஆம் தேதி அதே மைதானத்தில் வங்கதேச அணியுடன் மோதும் இந்திய அணி அக்டோபர் 5ஆம் தேதி கொழும்பில் பாகிஸ்தானை சந்திக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா தனது முதல் ஆட்டத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி நியூசிலாந்துடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. பாகிஸ்தான் அரையிறுதிக்கு தகுதி பெற்றால் மட்டுமே கொழும்புவில் சில முக்கிய ஆட்டங்கள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.